ஆவிக்குரியவங்கிட்ட போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அப்படி கேட்டா அவங்களுக்கு பேர் பைத்தியக்காரங்க. அதே நேரத்தில் டாக்டர்கிட்ட போய் கேட்டா அவங்க ஞானம் உள்ளவர்கள். நீங்க டாக்டர் கிட்ட போக வேணான்னு சொல்லல, அதனால கர்த்தர்கிட்ட போக கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க டாக்டர் கிட்ட போகிறது உங்க விசுவாசத்தின் அடிப்படை, நீங்க போய்க்கோங்க, நான் உங்களை அதை தடையெல்லாம் சொல்லலை. ஆனா கர்த்தர்கிட்ட ஏன் போக மாட்டேங்கிறீங்க? அதை ஏன் ஸ்பிரிச்சுவலா ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறீங்க? எந்த ஒரு விஷயத்தையும் சபை ஸ்பிரிச்சுவலா ஹேண்டில் பண்ணாததுனால அது ஏன் அனுமதிக்கப்பட்டதுன்னு கர்த்தருடைய இருதயம் உங்களுக்கு தெரியவே இல்லை. நீங்க உலக பிரகாரமாயே அதை பார்க்கறதுனால உலக பிரகாரமா அதை சால்வ் பண்றதுக்கு ஒரு வேலையை பார்க்குறீங்க. அதனால மேலும் மேலும் பிரச்சனை தான் வருது. கொரோனால 6 மாசம் அப்படிதான் நடந்துச்சு. கர்த்தர் அப்பத்தையும் ரசத்தையும் நிறுத்தி போட்டார். பரவாயில்ல, இருக்கட்டும், இவங்க மனம் திரும்பட்டும். நான் சொல்லுவேன், உலகளாவிய நான் சொல்லுவேன், அந்த காலகட்டத்தில் உலகளாவிய தமிழ்நாட்டில் தான் முதலாக சபை திறப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அனுமதி கொடுத்தாங்க. கர்நாடகாவில் கூட கொடுக்கல, தமிழ்நாட்டில் தான் அனுமதி கொடுத்தாங்க. மலேசியாவில் தான் 2020-21 தான் கொடுத்தாங்க. நான் கனடாவுக்கு 2023 போகும்போது அவங்க தான் அப்போதான் என்னை கூப்பிட்டாங்க. என்னன்னு சொன்னதுக்கு, பாஸ்டர் இந்த வருஷம் தான் எங்களுக்கு ஒன்றா கூடுறதுக்கு அரசாங்கத்திலிருந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, இது வரைக்கும் ஆன்லைன் சர்ச் தான் போதுன்னு சொன்னாங்க. பாருங்க, கொரோனாவுடைய தாக்கம் 2023 தான் கனடாவில் சர்ச் திறந்துருக்கு. 2022 தான் சில சபைகள் சில நாடுகளில் சபை திறந்துச்சு. கிழக்கத்திய நாடுகளில் 2021 உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் 6 மாசத்துல கர்த்தர் சபை திறப்பதற்கு ஒரு அனுமதி கொடுத்தார். கர்த்தர் உங்கள் மேலையும் என் மேலையும் வச்ச கிருபை பெரியது. அதே நேரத்தில் அந்த கிருபையை போக்கடிக்காமல் இருக்க வேண்டியது உங்களுடைய என்னுடைய கடமை. சபைகளுக்குள்ள என்ன கிருபையை போக்கடி